ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கௌசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17ஓட வீடியோ. டே 17 இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 77.900. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சேம் வெயிட் வந்து குறையவே மாட்டேங்குது. அதிலேயே சுற்றி சுற்றி நிற்கிது. தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு மேலே என்னன்னு தெரில. பார்க்கலாம் போக போக நமக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு 5-6 நாள் ஆகிறப்பவே 2 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வெயிட் குறையவே இல்லை, அப்படியே இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் வந்து வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா விளக்கமாக நம்ம சாப்பிட்ற அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாமே சாப்பிட்டு அப்புறமா தான் வந்து நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் போட்டு ஜூஸ் அடித்து அதை வந்து நான் குடிச்சிருந்தேன். நான் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தது தான். இப்போ அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது சாப்பிட்றது கிடையாது. இப்போ மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதை எடுக்கிறப்ப தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து குடிச்சிருந்தேன். அது குடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இளநீர் இருந்துச்சு இன்றைக்கி. அதனால் இளநியும் குடிச்சிருந்தேன். நம்ம வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கூடவே வந்து நம்மளோட ஸ்கின் கேரும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஏன்னா நைட்டு தூக்கம் இல்லை, ஓவர் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எடுத்துக்கிற சாப்பாடாவது கொஞ்சம் நல்ல விதமாக எடுத்துட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இளநீர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கம் இல்லாமல் எனக்கு பிபி வந்து ரொம்ப லோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் ஃபுட்லேயாவது கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் செலுத்தி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கூடவே வெயிட் லாஸுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த தூக்கமின்மை வந்து என்னோடய வெயிட் லாஸை பயங்கரமாக பாதிக்குது. அது எனக்கே தெரியுது. இருந்தாலும் முடிஞ்ச அளவு டயட்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலை உணவுக்கு வெள்ளரிக்காய் கூட்டு கொஞ்சம் எடுத்திருந்தேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை எடுத்திருந்தேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்த மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்திருந்தேன். தயிரெல்லாம் ஊற்றி செய்கிற வெள்ளரிக்காய் பச்சடி. கூடவே வந்து 2 முட்டையை ஆம்லேட் போட்டு எடுத்திருந்தேன். அதுலேயுமே நிறைய காய் சேர்த்துருந்தேன். ஆனால் முடிஞ்ச அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காய், பெப்பர் பவுடர்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி இதோட ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டல. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், மறுபடியும் இதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி காலை உணவுக்கு இதை தான் எடுத்திருந்தேன். காலை உணவு முடிச்சதுக்கப்புறமா தான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனை நான் செஞ்சுருந்தேன். காலையிலேருந்து பயங்கர தலைவலி, ஓவர் ஸ்ட்ரெஸ், இந்த தூக்கம் இல்லை இல்லையா, அதனால் பிபி லோ ஆகிறப்ப எனக்கு இந்த மாதிரி தலைவலி வரும். நான் வந்து தூங்காமல் இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னா எனக்கு பிபி வந்து டக்குன்னு லோ ஆகிடும். அதுவும் இப்போது இந்த சர்ஜரிக்கு அப்புறம் வந்து அது அடிக்கடி ஆகுது. ஸோ அதனால தான் சரி, அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையிலே பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வாஷ் ஜெல் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தேன். லாக்மியோட ஃபேஸ் வாஷ் ஜெல்லு வாஷ் பண்ணி முடித்து நல்லா தொடச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்ததாக பன்னீர் வச்சு வந்து இது ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டர் வச்சு சும்மா டோனருக்கு வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு சும்மா டேப் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக வந்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், லாக்மியோட மாய்ஸ்சரைசர் அது போட்டிருந்தேன். மாய்ஸ்சரைசர் போடுறப்போ நல்லா வந்து எனக்கு நான் வழக்கமாக செய்கிற என்னோடய ஃபேஸ் மசாஜையும் செஞ்சுருந்தேன். என்ன கஷ்டம் இருந்தாலும் ஸ்கின் கேர் பண்ணுறப்போ சிலர் கேட்பாங்க, உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதில் வந்து ஸ்கின் கேர் பண்ணுற, மேக்கப் போடுற அப்படிங்கிற வார்த்தை. அது என்ன சொல்லன்னு எனக்கு தெரில. என்னோடய கஷ்டத்தை வந்து மறக்கிறதுக்கு தான் இந்த டயட்டும் ஸ்கின் கேர் பக்கமும் நான் கவனம் செலுத்துறது. சரியா, நான் இப்போ வந்து எனக்கு அம்மா அப்படி இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு, எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு நான் புலம்பிகிட்டே உட்காந்துருந்தேன் அப்படின்னா என்னோடய ஹெல்த் என்ன ஆகுறது? எனக்கு கொஞ்சமாவது ஆரோக்கியம் வேணும் இல்லையா? அப்போ அதனால் நான் வந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா நிறைய ஸ்டோரி படிக்கிறேன். என்னோடய மொபைலில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக பிரதிலிபி ஆப்பில் வந்து நான் ஸ்டோரி ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்டோரி ரீட் பண்ணுறது, அப்புறம் பாட்டு கேட்குறது, அப்புறம் மிச்ச டைம் வந்து என்னோடய ஸ்கின் கேர் பண்ணுறது, அதுக்கு அடுத்து வந்து நான் என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்குறது என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தான். அது வந்து பார்க்குறப்போ சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். இது ஏன் நான் எதுக்காக பண்ணுறேன்னா 30+ மேலே ஆகிடுச்சு. என்னோடய ஹெல்த்தையும் நான் நல்லா பார்த்துக்கணும். எங்கள் அம்மா வந்து அவங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க இந்த அளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து குழந்தைங்களுக்காகவே, பிள்ளைங்களுக்காகவே வாழணும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு தியாகமாகவே வாழ்ந்து அவங்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது. சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தது கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டது கிடையாது. நம்ம மிச்சம் வைக்கிற உணவுகளை சாப்பிட்டு அவங்க ஹெல்த்தை அவங்களே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் முடிஞ்ச அளவு நான் வந்து என்னோடய ஹெல்த்துக்கு இப்போ கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் என்னோடய சர்ஜரி எல்லாம் எனக்கு வந்து நான் என்னோடய ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டதுனால தான் அந்த சர்ஜரி அளவுக்கு எனக்கு போச்சுது. அந்த சர்ஜரி எல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டைமெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருந்து நான் வெளியே
வெளியே வர்றதுக்கு நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு என்னோடய ஸ்கின்னை கேர் பண்ணாமல் விட்டு மறுபடியும் அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் மறுபடியும் 8-9 கிலோ வெயிட் அதிகமாகி அதை குறைக்கிறதுக்கு பாடுபட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால தான் நீங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் மேக்கப் பண்ண உனக்கு டைம் இருக்குது இல்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இருக்குது, டைம் இருக்குது. ஆமாம், டைம் இல்லைனாலும் நான் அதுக்கான டைம் ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா எனக்காக நான் டைம் கொஞ்சம் ஒதுக்குனா மட்டும்தான் என்னோடய ஹெல்த்தை என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான். அது மட்டும் கிடையாது, அதை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணவும் செய்கிறேன். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணி ஃபேஸ் யோகா மாதிரி சில விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மளோட சன்ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதுவும் அப்ளை பண்ணியிருந்தேன். சன்ஸ்க்ரீன் முடிச்சதுக்கப்புறமா தலைக்கு எண்ணெய் வச்சுருந்தேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு தலைக்கு எண்ணெய் வச்சுனா. என்னோடய ஹேரையும் நான் ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ முடியெல்லாம் அவ்வளோ கொட்டு, நான் என்னோடய முடியை கூட கொஞ்சம் கூட கவனிக்கிறதே கிடையாது. இந்த எண்ணெய் வந்து நானே வீட்டில் செய்கிறது தான். இது ஒழுங்காக அப்ளை பண்ணி இதுக்கு ஹேர் சீரமெல்லாம் நான் செஞ்சு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு. அது எல்லாமே விட்டுட்டேன். இனி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணணும். இப்போ பாருங்கள், நிறைய முடி கொட்டுது. அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு கப்பில் தயிர் எடுத்து அந்த தயிரில் கொஞ்சம் மாதுளம் பழத்தோட விதை போட்டு லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு திருப்தியாக சாப்பிட்டேன். இது சாப்பிட்றப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா இது வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்நாக்ஸு சாப்பிட்ற அந்த ஃபீலை கண்ட்ரோல் பண்ணும். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ நான் வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ் நான் எப்படி காட்டுவேன்னா ஃபுட்டில் காமிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள், நிறைய சாப்பிடுவேன், ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஆள். இப்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும், வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இந்த தோசை சைக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இட்லி சைக்கோ. எனக்கு வந்து இட்லி கிடச்சிச்சு, இட்லி சாம்பார் கிடச்சிச்சின்னா எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், அப்படி நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு அதனால இட்லியும் சாம்பாரும் எடுத்திருந்தேன். 3 இட்லி எடுத்திருந்தேன். கொஞ்சம் சாம்பார் வச்சு திருப்தியாக சாப்பிட்ருந்தேன். உங்களுக்கு வெள்ளியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நல்ல சாப்பிடலாம். நிறைய காய்கறி எடுத்துக்கோங்க, ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க. உங்களை ஃபில்லிங்காக வச்சுக்கோங்க. ரொம்ப பசிக்க விட்டு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டாம். நல்ல ஃபில்லிங்காக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் மஸ்ட்டாக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கேட்குறது அதுதான், எங்களுக்கு வெள்ளியை ரெடியூஸ் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. கார்பை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் வெள்ளியை குறைக்க முடியும். இது ஒரு சின்ன டிப்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க கார்போட அளவை பாருங்கள். 3 வேளை ஹை கார்பு வர மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து 2 வேளை இல்லை 1 வேளையாக குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் ஃபைபரெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. கார்பு கம்மியாக எடுங்க. கார்பு எடுக்காமல் இருக்க வேண்டாம். 0 கார்புன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். கார்பு கொஞ்சம் எடுங்க, ஆனால் கம்மியாக எடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் வந்து ஏன் சோறு சாப்பிடலாமே அப்படின்னு கேட்கலாம். சோறு சாப்பிடலாம் தான், ஆனால் அதை விட எனக்கு டிஃபன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் டிஃபன் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி சோறு, ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கு மேலே கொஞ்சம் சோறு எடுத்துகிட்டு நிறைய காய் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ நாங்கள் சாம்பார் செய்கிறது பார்த்திங்கன்னா நிறைய காய் சேர்த்துப்போம். அந்த காய் சேர்த்து செய்கிறனால அந்த சாம்பார் எடுத்தாலே எனக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம், நான் காலை உணவுக்கும் காய்கறி நிறைய எடுத்திருந்தேன். அதனால் தைரியமாக இந்த லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சாம்பாரும், கொஞ்சம் இல்லை நிறைய சாம்பார் எடுத்திருந்தேன். சாம்பாரும் அப்புறம் வந்து இட்லியும் எடுத்திருந்தேன். நமக்கு ப்ரோட்டீனும் இதில் கிடைக்கும். ஏன்னா சாம்பாரில் பருப்பு சேர்த்துக்கிறோம், இட்லியில் உளுந்தெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஸோ அதுலேருந்து நமக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும், ஃபைபர், கார்பு எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு மீல் நான் லஞ்சுக்கு எடுத்திருந்தேன். டயட்டில் என்னால் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு உணவுனா கண்டிப்பாக இந்த டீ தான். டெய்லி 2 டீ கரெக்டாக எடுத்துக்கிறேன். இனிப்பு போடாமல் எடுத்துப்பேன். 2 டீ கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் செய்கிறேன். எப்படி இந்த அளவு டீ அடிக்ட் ஆனேன் அப்படின்னு எனக்கே தெரியல. லோ கார்ப் டயட்டில் வந்து தான் டீ அடிக்ட் ஆனேன். ஆனால் இந்த டீயை விட்டு வெளியே வரணும்னு நானும் நிறைய முறை முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனாலும் என்னால் பண்ண முடிஞ்சதே கிடையாது. 2 டீ கண்டிப்பாக எடுத்துப்பேன். இனிப்பு போடாமல் எடுத்துப்பேன். டின்னர் வந்து ஹெவியான ஒரு உணவு எப்போவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு கொய்யா இல்லைன்னா கொஞ்சம் நட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு என்னோடய டின்னரை முடிச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோடய டின்னரை இன்றைக்கி எடுத்திருந்தேன். என்னோடய டே இப்படி தான் போச்சு. கூட வந்து கொஞ்சம் வாக்கிங், வீடை சுற்றி கொஞ்சம் வாக்கிங், வீட்டில் கொஞ்சம் வேலை, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சேன். அவ்வளவுதான். அப்புறம் நைட்டு ஸ்கின் கேரோட என்னோடய டே இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஃபேஸ் வாஷ் ஜெல் போட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தேன். கடைசியாக வந்து அலோவேரா ஜெல் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. உங்களோட டே எப்படி போச்சு? நீங்கள் உங்களுக்காக ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேசலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு லைக்காவது செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையிலையும் ஃபேஸ் யோகா பண்ணணும், அதாவது ஃபேஸில் வந்து சும்மா மசாஜ் பண்ணிக்கோங்க. நைட்டு இது க்ரீம் அப்ளை பண்ணுறப்பவும் கொஞ்சம் மசாஜ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எந்த ஸ்கின் கேர் பண்ணாலும் கழுத்துக்கு சேர்த்தே பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து கழுத்து எல்லாம் சேர்ந்தது தானே நம்மளோட முகம், அதில் வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா திருப்தியாக போய் படுத்து தூங்க வேண்டியது. ஆனால் என்னால் நைட்டு தூங்க முடியாது. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட தூங்க சொல்லுவேன். 8 மணி நேரம் உறக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு டயட்டுக்கோ ஸ்கின்னுக்கோ கரெக்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். பார்க்கல நமக்கு எந்த மாதிரி ரிசல்ட்டு கிடைக்குது அப்படின்ட்டு. 17 நாளாக டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னும் வெயிட் லாஸ் பண்ண முடியலை. பார்க்கலாம்.